தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது வீரத்தமிழர் யூடியூப் சேனல். நான் உங்கள் தங்கராஜ். இந்த பதிவு எதுக்குன்னா, அக்கா காளியம்மாள் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் பயணித்த அக்கா காளியம்மாள் அவர்கள் இதற்கு முன்னிலிருந்து சிறிது காலம் கட்சியில் இல்லாமல் அவர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். இது எங்களுக்கு, என்னை போன்ற கட்சி உறுப்பினர்களுக்கு தெரியும். அப்படி இருந்து வருகிறார்கள். இவரு எந்த கட்சிக்கு போவாங்க, அந்த கட்சிக்கு போவாங்க அப்படின்னு பல செய்தி இருந்தாலும் இதுவரையும் அவங்க எந்த கட்சிக்கும் போகல, தனித்து இருக்கிறாங்க. அவங்க பல நேர்காணலும் கொடுத்துருக்குறாங்க, அதையும் பார்த்தோம் நாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு போஸ்ட், அதுல அக்கா காளியம்மாள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவது போல் ஒரு போஸ்ட் பார்த்தோம். அக்கா அவர்கள் நிஜமான அந்த கட்சியில் இணைகிறார்களா, உண்மைதானா என்று பார்த்தா தெரியவில்லை. அது அந்த கட்சிக்காரர்களுக்கு தான் தெரியும், அக்காளுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அக்காவுக்கும் நாம் தமிழருக்கும் என்ன பிரச்சனை? அண்ணன் சீமானிடம் ஏன் வெறுப்பு? அண்ணன் சீமான் அவர்கள் அக்கா காளியம்மாள் அவர்களை எங்கள் குலதெய்வம் காளியம்மாள் என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் பொது மேடையிலே வைத்து சொல்லியிருக்கிறார். இதுவரையிலும் எந்த கட்சியிலும் எந்த நிர்வாகியும் இவர்கள் எங்கள் கட்சிக்கு குலதெய்வ மாதிரி என்று எந்த கட்சிக்காரனும் எந்த கட்சி தலைவரும் அறிவித்ததில்லை. யாரையுமே. அவன் பெரிய தியாகம் பண்ணவனா கூட இருந்தாலும், எந்த பெண்களா இருந்தாலும் அவங்களை இந்த கட்சியினுடைய குலதெய்வம் அப்படின்னு, என்னுடைய குலதெய்வம்னு எந்த கட்சி தலைவரும் சொன்னதில்லை. அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணன் சீமான் உங்கள் மேல் வைத்திருந்த அதீத அன்பின் காரணமாக தனக்கு ஒரு உண்மையான தங்கை இருக்கிறாள் என்று எண்ணி என் குலதெய்வம் காளியம்மாள் அப்படின்னு அறிவிச்சார். நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு இவர் என்ன பிசுறுன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவப்பட்டீங்க. அப்படி சொல்லிட்டு கூட அவர் என்ன பேசுறாரு, நான் ஏதோ பேசிக்கிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது ஒண்ணு. ஆனா எங்களுடைய அன்னை, நான் அதுலதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் என்ன நினைச்சீங்களே தெரியல, பிரிஞ்சு நின்றுட்டீங்க. அதுக்கப்புறம் அண்ணன் உங்களோட பிறந்த நாளுக்கு கூட வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சாரு. மறுபடியும் நீங்களே தான் நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தனித்து நிற்கிறேன், பிரிந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க எந்த கட்சிக்குன்னா போங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு குலதெய்வம் அப்படின்னு உங்களை சொன்னது அது பெரிய சமாச்சாரம். அப்படி ஒரு வார்த்தை யாரையுமே தன்னுடைய குலதெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அண்ணன் உங்களை தான் சொன்னார். அதுக்கு நீங்க எவ்வளவு நன்றியோட இருக்கணும் அண்ணனுக்கு. இது எனக்கு தெரிஞ்ச. அப்புறம் பிசுறு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு கோபம் வந்துருக்குச்சு, அது எனக்கு மனசு வலிக்குது அப்படிங்கிறீங்க. உங்களை குலதெய்வங்கிறார். ஒரு குழந்தை ஒரு தாயை எட்டி வளர்ச்சி பிடிச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? அது அன்பா பார்த்து என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உங்களை குலதெய்வமா நினைச்சவரை நீ குழந்தையா தான் நினைக்கணும். என்னுடைய பக்தன் என்னுடைய குழந்தைன்னு தான் நினைச்சு நீ அன்பா தூக்கி வச்சிருக்கணும்ல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? தனிச்சு போய் உக்காந்துக்கிட்டீங்க. அது என்ன பிரச்சனையே தெரியல. ஆனா எனக்கு கேட்டா இந்த பிரச்சனையினால நீங்க இருக்க மாட்டீங்க, வேற ஏதாவது கட்சியில பிரச்சனையா அப்படின்னு தெரியல. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணனுக்குமே அண்ணன் அப்படிங்கிற ஒரு மதிப்புக்காக நீங்க கட்சியிலே இருந்திருக்கணும்.
பிரிஞ்சு போயிட்டீங்க. நீங்க பாரதிய ஜனதாக்கு போங்க, எதுக்கோ போங்க. திமுகவுக்கு போங்க, அண்ணா திமுகவுக்கு போங்க. ஏன் அது இப்போ ஒரு தற்கொலை கூட்டம் ஒரு கட்சி இருக்குதே, அதுக்கு கூட போங்க. அது எங்களுக்கு அவசியம் இல்லாதது. நாங்க உங்கள தப்பாவும் பேச மாட்டோம். ஏன்னா எங்க கட்சியில பயணித்தவங்க நீங்க. தமிழர் என்ற கட்சியில பயணிச்சு நீங்க இருந்தவங்க. அதனால உங்களை எங்க பார்த்தாலுமே மதிப்பு இருக்கும். காளியம்மாளுங்கிற மதிப்பு இருக்கும். ஏன்னா எங்க அண்ணன் உங்களை குலதெய்வம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டார். அதனால பிஜேபிக்கு போனா அது சனாதன கட்சி, மனிதகுல வெறுப்புள்ள கட்சி. மனிதனை அரவணைக்கிற மாதிரியே தெரியும். இந்துக்கள் இந்துக்கள் அப்படிமா. ஆமாடா நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு கெட்ட போனா அடே அவத்திலே நில்றா நீ, அந்த கட்டையை தாண்டி இருந்தாலும் வரக்கூடாதுன்னு கட்டையை கட்டி விட்டுருவோம். கெட்ட சேர்த்த மாட்டான். அப்படி ஆளுங்க அந்த பிஜேபிக்காரனுங்க. இன்னொன்னா, நீ வளர்ற மாதிரி தெரிஞ்சுனாக்கா அப்படியே வளைச்சி போட்டுவாரு. நீ வளர்ற மாதிரி தெரிஞ்சுன்னா வளைச்சி போட்டு உள்ள பூந்துட்டுனா வெளியே வர முடியாது. அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. நீங்க கூட இப்போ உள்ள பூந்துட்டீங்கன்னு வச்சு கட்சிக்குள்ள, நீங்க எந்த காலத்துலயும் வெளியே வர முடியாது. நீங்க ஒரு அடியால், எங்களுக்கு அவ்வளவுதான். உங்க மாவட்டத்துல நீங்க ஒரு அடியால் மாதிரி இருக்கலாம், அவ்வளவுதான். பிஜேபியில இருக்கிறவங்க பூரா அப்படித்தான் ஆளுங்க. அதனால உங்களுடைய கொள்கை கோட்பாடு, நம்ம தமிழ் தாய் தமிழ், நம்ம வீர தாய் தமிழ்ல நாம் தமிழர் கட்சியில பழகி பயணித்து அந்த கருத்தையில மண்டைக்குள்ள ஏத்தி நீங்க அங்க போய் எதையும் பேச முடியாது. என்னத்தை பேசுவீங்க? ஒன்றும் தெரியாது. அது அப்படி இருக்குது. அடுத்தது, இந்த வேற கட்சிக்கு திமுக போடலாம்னு நினைச்சா அதுல சுத்தமா வாய்ப்பு இல்லை. அண்ணா திமுகவுக்கு போகலான்னு நினைச்சீங்கனாலும் அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்க ஒரு திருடனுங்க, இவங்க ஒரு திருடனுங்க. இவங்க பக்கம் எதனா ஒரு காரியத்தை ஆதரிச்சு பேசலாம்னு நினைச்சா இவங்க பக்கம் பேசுறது தப்ப அப்படியே திருப்பி விடுவாங்க. அவங்க பக்கம் பேசலாம்னு பார்த்தா இவங்க பக்கங்கிற தப்ப அப்படியே தெரியும். ரெண்டு பக்கமும் பண்ணன தவிர அப்படியே தெரியும். யாரும் குற்ற பின்னணி உள்ள கட்சி தான் இந்த அண்ணா திமுக திமுக. யாருமே அவனுங்க ஓக்கிங் கிடையாது. பயங்கரமான திடனுங்க. எவன் சின்ன சின்ன ஆளுங்க கூட ஊரு கடைகோடி தொண்டன் கூட பல லட்ச ரூபா பணம் வச்சுக்கிறோம், சொத்து மதிப்பு வச்சிருக்கிறோம். சாதாரண ஆளுங்கள ஒரு தரம் கவுன்சிலர் ஆயிட்டானா அவன் பல கோடி சொத்துக்காரனாகிறாங்க. அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி வந்துச்சு? அவங்களாம் உழைச்சி வாங்கினாங்களா, சம்பாதிச்சாங்களா? எல்லாம் திருடனாருங்க. மக்கள் சொத்தை தேடித்தான் அவங்கெல்லாம் பணக்காரன் ஆகிருக்கிறாங்க. இப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த கட்சிக்கும் போய் சேர முடியாது. அப்படி பார்த்தா இந்த விஜய் கட்சிக்கு போவீங்களா அப்படின்னு பார்த்தா அது ரொம்ப தற்கொலை கூட்டம். உங்களையும் தேர்தலுக்கு தெருவில் விடுற மாதிரி உங்களையும் தேர்தலுக்கு தெருவில் விட்டுருவாங்க. அதனால அதுக்கும் போக மாட்டீங்க. அதனால நீங்க உங்களுடைய தராதரம், நாம் தமிழர்ல கத்துக்கிட்ட வித்தை, அதை நீங்க எங்க போனாலும் நல்லபடியா பயன்படுத்துங்க. என்னுடைய மிகுந்த ஆசை என்னன்னா, நீங்க நாம் தமிழர் கட்சியின் குலதெய்வமா தான் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள். அக்கா இந்த காணொலியை பார்த்தா கண்டிப்பாக மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் இணைய வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். மக்கள் அனைவருக்கும் எனது சேனலை பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழன் வளர வேண்டும். நன்றி, வணக்கம்.